லேவியாகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை இருக்கக்கூடாது. உன் ஜனத்தின் மேல பொறாமை இருக்கக்கூடாது. அநேக பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒருவன் வளர்ந்து விட்டால் பொறாம, ஒருவன் வேலையில உயர்ந்து விட்டால் பொறாம, ஒரு ஊழியம் உயர்ந்தா பொறாம, ஒரு ஊழியம் நல்ல மாதிரி நடக்குன்னா பொறாம. நம்ம விசுவாச குடும்பங்களுக்குள்ளே பொறாமை ஒன்று இருக்கிறது. எப்படியாவது எந்த விதத்திலாவது இவளை மட்டம் தட்ட வேண்டும், இவளை குற்றப்படுத்த வேண்டும், இவனை குற்றப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் நம்ம திருச்சபையிலும் இருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொறாம கொள்ளாத, பெருமை கொள்ளாத. பெருமைக்கு அர்த்தம் தான் பொறாமை, பொறாமைக்கு அர்த்தம் தான் பெருமை. யார்கிட்ட பெருமை இருக்கிறதோ அவர்களிடம் பொறாமை இருக்கிறது என்ற அர்த்தம். பெருமை என்றால் நான் நான் என்று சிந்திக்கிற யோசனை பெருமைக்கு அர்த்தம். இந்த பெருமை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்ட்ட பொறாமை நிச்சயம் உண்டு. இந்த கடைசி உபவாச கூட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்தார உங்கூட இருக்கிறவர்களே சுதேசி போல எண்ணி உன்னை நேசிக்கிறது போல அவனை நேசு. அதுக்கு அர்த்தத்தை சொல்லி தருகிறேன். நீ ரட்சிக்கப்பட்டது போல அவனும் ரட்சிக்கப்படணும். நீ கர்த்தருடைய சமூகத்தப்பத்தை புசிக்கிறது போல அவனும் புசிக்கணும். அதற்காக அவனை சொந்த சகோதரனை போல, சொந்த சகோதரியை போல பாவித்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ கொடுக்க வேண்டும்.